ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு ஷாப்பிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஹில்லியன் மாலுக்கு நான் போயிருந்தேன். அதாவது தினமும் நம்ம பெரியவங்களோ சின்னவங்களோ யாராக இருந்தாலும் தினமும் ஒரு அரை மணி நேரமாவது ரிலாக்ஸாக வாக்கிங் போயிட்டு வர்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை தான் டாக்டர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மால் வரைக்கும் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கலான்னு நான் நேற்று புதன்கிழமை நான் போயிருந்தேன். இப்போ ரம்ஜான் வர இருக்கிறனால இந்த மாதிரி மாலுக்கு வெளியே கடையெல்லாம் போடுவாங்க. அதாவது சாப்பாட்டு கடை இருக்கும். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு காமிச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்தாங்கன்னா விளையாடுறதுக்கு மாதிரி விளையாட்டு கேம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே தாய் ஃபுட்டு வச்சுருந்தாங்க, அப்புறம் இந்தியன் ஃபுட்டு கூட இருந்துச்சு, பிரியாணி இருந்துச்சு. பிரியாணி கடையில் பார்த்திங்கன்னா லைன் வரிசையில் நின்று வாங்கினாங்க. அது மாதிரி ஃப்ரைடு பனானான்னு இங்கே சிங்கப்பூரில் வச்சுக்கு பனானாவில் பஜ்ஜி மாதிரி முக்கி தருவாங்க. அப்புறம் குளிர்பானங்கள்னு சொன்னால் இந்த கரும் ஜூஸு, இளநீர், 7up, கோக்கு, ரெபீனான்னு சொல்லிக்கிற அந்த பானம் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கபாப் கூட வச்சுருந்தாங்க. எம்ஆர்டி பக்கத்தில் மால் இருக்கிறனால எம்ஆர்டியில் போகிறவங்க வர்றவங்க அவங்களாம் வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிட்றதுக்கு வசதியாக இந்த மாதிரி ஃபுட்டுலாம் வெளியே கடை போட்டு விற்கிறாங்க. அதையும் நான் பார்த்துட்டு ஹில்லியன் மால்குள்ளே போய் அங்கே மெக்டொனால்ட் இருக்குது, நிறைய கடைகள் இருக்குது. அங்கே இருக்கிற என்டிசியில் போய் சில திங்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நேற்று புதன்கிழமையிலேருந்து மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது. சிங்கப்பூரில் கிளைமேட் சூப்பராக இருக்குது. இப்போ வரைக்கும் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது. அடுத்து நேற்று நைட்டு நான் ரிட்டன் வர்றப்பையும் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. உங்கள் ஊரில் கிளைமேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.